ஒரே ரெஃபரன்ஸ் மேலாதான் மங்காத்தா டைலாக் வருது. சொம்பு வச்சுக்கிட்டு மருதமலை மாமனியை முருகையா பாடுறாரு. இன்னொரு பக்கத்துல வந்து நம்ம பையன் விஜய் வந்து கையில ஸ்கார்ஃப்லாம் கட்டு போகிரி மாதிரி வராப்ல. ஸோ ஒன் திங் தட் ஐ ஹேவ் டு பிகின் வித், நிறைய சேனல்ஸ்ல ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பாஸ் பண்ணி ரவுண்டு போடுறது, அந்த வயசை நாங்கள் தாண்டிட்டோம். பட் வெங்கட் பிரபுவோட கோட் ட்ரெய்லரை பத்தி தான் இங்க பேச போறோம். இன்னைக்கு மங்காத்தா பண்ண வெங்கட் பிரபு அவர்கள் வந்து ஸ்டார் வெஹிக்கிள் ஃபிலிம்ஸ் அவரால் பண்ண முடியும், பெரிய ஹீரோ வச்சு அவரால் படம் பண்ண முடியும், அதே அவர் கும்பலை வச்சு தான், கேங் வச்சு தான் அவர் சூப்பர் படம் பண்ணுவார் அப்படின்றது கிடையாது. ஏஜிஎஸோட தயாரிப்பு நிறுவனத்துல என்னதான் சாங்ஸுக்கு மிக்ஸ்ட் ரியாக்ஷன் இருந்தாலும் ஓஜி யுவன் சங்கர் ராஜா ட்ரெய்லருக்கு தேவைப்பட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோரை கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் டாப் ஸ்டார் பிரசாந்த்க்கு என்ன ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ரோல். பிரபுதேவா, டாப் ஸ்டார் பிரசாந்த், தளபதி விஜய் வந்து ஏஜென்ட்ஸா இருந்திருக்காங்க. அதுல ஒரு கோட்டு தான் நம்ம தளபதி விஜய். அவர் வயசானதுக்கு அப்புறமும் ஃபேமிலியோட பேங்காக் போகும்போதும் ஒரு பிரச்சனை, அப்புறம் வயசாக ஆக பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கு அவருக்கு. அப்பாவும் பையனும் எப்படி காம்போ ஆஃபர்ல பிரச்சனைகளை தவிர்க்கிறாங்கன்றதான். மோகனை ரொம்ப அன்கன்வென்ஷனலா அப்படியே ஒரு பாடி பில்டரை பாம்பேலேருந்து கூப்பிட்டு வந்து புரோக்கன் தமிழ்ல பேச வச்சு நம்மளை காலி பண்ணாம மோகன் அவர்களை வந்து வில்லனா இறக்கியிருக்காங்க. மோகன் தான் வில்லனா அப்படின்றதும் நமக்கு தெரியாது. நான் வெங்கட் பிரபு படம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பாயில் ஆம்லெட் போடுற அளவுக்கு ஈஸ்டர் எக்ஸா தான் இருக்கும். எந்த கண்ணி வெடி வேணாலும் வெடிக்கும். பர்டிகுலர்லி ஆஃப்டர் மாநாடு all of us have become a huge fan of his ரேசி ஃபிலிம்ஸ். எப்படி கேவி ஆனந்த் சங்கர் இவங்களாம் ரேசிக்கு ஒரு பேட்டர்ன் செட் பண்ணாங்களோ, வெங்கட் பிரபு வந்து அதுல அந்த ஜான்ராக்குள்ள ஒரு ரேசி பேட்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணுவாரு. ஸோ தளபதி விஜயோட அந்த யங்கஸ்ட் லுக் வேற இருக்கு. ஸோ ஒரு பெரிய கேரக்டரா இருக்கு, ஒரு பெரிய டிராவல். அப்பாவா வந்து வீட்டுல வந்து சரக்கு அடிச்சுட்டு பொண்டாட்டி கிட்ட திட்டு வாங்கிட்டு குழந்தைங்களை தூக்கம் பண்ண ட்ரை பண்ணிட்டு, ஸோ ஒரு சேட்டக்கார அப்பாவும் இருக்காரு, அப்புறம் முதிர்ச்சி அடைந்த ஒரு ஏஜென்ட்டாவும் வராரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு வந்து கெட்டப் சேஞ்ச்லாம் உட்காராதுன்னு சொன்ன காலகட்டம் போய் அட்லி அது ரொம்ப நல்லா பண்ணி இன்னைக்கு வெங்கட் பிரபு வந்து தன்னோட தளபதியோட 68வது படத்துல அப்படியே அழகா ஒரு பொசிஷனிங் கொடுத்துருக்காரு. ரெஃபரன்ஸ் மேலா ஏற்கனவே சொன்னது போல மாத்தி மாத்தி சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். கிளைமேக்ஸே வந்து ஸ்டேடியம்ல சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போது தான் நடக்குதுன்றது தான் அவர் வேற மாதிரி அப்படி தோனி உள்ள இறங்கி வர. ஸோ ஐ திங்க் ஃபுல்லாவே தியேட்டர் மொமெண்டா தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். கதையா பார்க்கும்பொழுது இந்த ஏ டீம் இந்த 3 பேர் ஏதோ ஒரு சம்பவத்துல 4 பேர் இன்ஃபேக்ட், ஏன்னா இன்னொரு ஆர்டிஸ்ட் இருக்காருல, ஒரு டாக்டர் டர்ன்ட் ஆக்டர், அவர் கூட சில படங்கள்ல அவர் ரொம்ப நல்லவரா நச்சா வில்லன்றுவோம். அவரை வச்சு என்ன பண்ண போறாரு வெங்கட் பிரபு அப்படின்றது தெரியல. பட் இப்போ பார்க்கும்பொழுது ஒரு ரேசியான ஃபிலிம், ஏகப்பட்ட ஆக்ஷன் செட் பீஸ், அப்படியே சேஸ் கீஸ் ஜம்ப் கிம்புன்னு பயங்கரமா இருக்கு. மிஷன் இம்பாசிபிள் மாதிரி பில்டிங்ல ஏறி உள்ள போறதும், அப்படியே பேராஷூட்டோட அப்படியே ஃபிளைட்டை பிடிக்கிறதும். ஸோ ஒன் திங் தட் ஐ கேன் அஷ்யூர் இஸ் ஆஸ் ஆஃப் நோ, ஒரு ரசிகனா, சினிமா ரசிகனா, தளபதி விஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆன் ஸ்டெராய்ட்ஸ் ஆக்ஷன் ஃபிலிம் நம்ம ரொம்ப நாளா பார்க்கவே இல்லை. அஃப்கோர்ஸ் அவருக்கு எல்லா ஜான்ராவும் உட்காரும். சம்டைம்ஸ் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி படம் ஒர்க் ஆகாமையும் இருந்திருக்கு. பட் இங்கே ரொம்ப சேஃப் பெட்டா ஒரு அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் ஃபிலிம். அந்த ஆக்ஷன் ஃபிலிம்ல வந்து நமக்கு வந்து ஒரு எலிமெண்ட் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கா, அப்பா பையனும் வேற காலகட்டத்தில் இருந்து ஒரே நேரத்தில் மீட் பண்ணிக்கிறாங்களா, இல்லை பையன் தான் அப்பாவா, இல்லை அப்பா தான் பையனா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அந்த எலிமெண்ட் எல்லாம் நம்ம வந்து போக தான் நமக்கு கிடைக்கும். பட் ஒன் திங் இஸ், ஒரு பாம் பிளாஸ்ட்ல மோகனுக்கு அடிபட்டு இருக்கு, அவர் திரும்ப பழிவாங்க வராரு. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜயோட பேரு காந்தி அப்படின்றதும், ஏன்னா இன்ஃபேக்ட் சேன் விக்ரம் பேரு கூட மகான்ல காந்தின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காந்தின்ற இந்த டைட்டில் ரோல் வந்து ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸா இருக்கு. அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு, இந்த வாட்டி வெங்கட் பிரபு வேற ஒரு டைமென்ஷன் ஓப்பன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ ட்ரெய்லர்லேயே இவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்கும்போது படத்துல இன்னும் பயங்கரமா இருக்கும். அண்ட் லியோ டைட்டில் கார்டு மாதிரி இங்க அம்பானியோட ஒரு சம்பவம், அந்த டிசைன் பண்ண பையன் பேரு, அந்த கன் எடுத்து அப்படி வைக்கும் போது பயங்கரமா இருக்கு. அதை பார்க்க அந்த கோட்டுன்ற கார்டு வரதுக்கு முன்னாடி தளபதி விஜய் அப்படி கன் எடுத்து வைக்கிறாரு. செம பவர்ஃபுல்லா இருந்துச்சு அந்த ஃபேன் ஆர்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு விஜயோட நம்ம அவரோட ஃபேர்வெலை நோக்கி போயிட்டு இருக்கோம்ல, அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ஆக்ஷன் படம். ஏன்னா வெங்கட் பிரபு வந்து என்னதான் ஒரு கண்டென்ட் எடுத்தாலும் அதுல வந்து யூத் கன்ஃபார்மாக உள்ளே வந்துருவாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மீட்டர் வந்து அவர் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பார். டாப் ஸ்டார் பிரசாந்த்க்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் சீனில் ட்ரெய்லரில் பயங்கர இன்டென்ஸான ஒரு காட்சி. ஸோ காமெடி ஆஃப் எரர்ஸ் அண்ட் ஆர்டினரி பீப்புள் புட் இன் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், இந்த 2 ட்ரோப்பையுமே வந்து வெங்கட் பிரபு ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவார். அது மறுபடியும் நம்ம கோட்டில் பார்க்க போகிறோம். ஏஜிஎஸ் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டை மவுண்ட் பண்ணி இவ்வளோ பெரிய பொருட்செலவில் பயங்கரமான ஒரு கான்வாஸாகவே ஹியூஜாக இருக்குது. அண்டு விஎஃப்எக்ஸை பற்றி குறை சொல்லி பாடல்களை பற்றி பேசின எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு சைலன்ஸ், மூமெண்ட் ஆஃப் சைலன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ட்ரெய்லர் ரொம்ப கன்வின்சிங்காக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரில் வர விஎஃப்எக்ஸோட கண்டிப்பாக படத்தில் இன்னும் பெட்டராக இருக்கும்ன்றது வந்து ஒரு அடிப்படை பிஹேவியர் ஆஃப் த விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோஸ். ஸோ அது வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் ஒன் திங் வி கேன் அஷ்யூர் இஸ், பைக்லேருந்து குதிக்கிறாரு, கார்லேருந்து இறங்குறாரு, ஃப்ளைட்டை பிடிக்கிறாரு, ஸ்பை வேற அவரு. அண்ட் த வே த கேரக்டர் காட் இன்ட்ரோடியூஸ், ட்ரெய்லரோட ஃபார்மேட்டே டாப் ஸ்டார் பிரசாந்த் வந்து கேரக்டருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு சின்னதா எலிமெண்டா அடுத்தடுத்து வருது பாருங்க, ஒரு சண்டை காட்சி, அப்புறம் அப்பா பையன் பேசுற டைலாக், பையன் ஒரு இடத்துல கொந்தளிச்சு யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீ அண்ட் ஐ எம் வெயிட்டிங் வரைக்குமே வந்து டிபிக்கல் சிக்னேச்சர் விஜய். சி ஆஸ் யூஷுவல் தலைவர் ஃபார்முலா தான். விஜய் இஸ் மோர் லைக் அ லோகோ.
ஸோ சில விஷயங்கள்லாம் ரிப்பீட் ஆகணும். அந்த மெட்ரோக்குள்ளே வந்து அந்த மாஸ்டர் மாதிரி ஒரு ஃபைட்டு, இதில் ஒரு மேட்ச் கட்டு, சித்தார்த் துணியோட கேமரா ஒர்க்லாம் வந்து இன்ஃபேக்ட் இந்த அண்டர் எக்ஸ்போஸ் ஆன இடங்கள் வந்து அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணியே தான் காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப டிஐயில் எலிவேட்லாம் பண்ணல. ஸோ கொஞ்சம் ராவாக தான் இருக்குது. வெங்கட் பிரபு இஸ் a ஹியூஜ் ஃபேன் ஆஃப் டென்ட்போல் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ். டைஹார்ட்லாம் பார்த்து வளர்ந்தவர். கன்ஃபார்மாக இங்கே வந்து ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம், ரேசிங் அகெயின்ஸ்ட் டைம், அதெல்லாம் பயங்கரமாக அந்த ஃபார்மேட்டெல்லாம் வந்து புரிஞ்சு எடுத்திருப்பாரு. செட் பீஸாகவே வந்து நிறைய இந்த படத்தில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. வேற வேற லொக்கேஷன், வேற வேற இடங்கள், பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுறதுன்னு டூ மெனி திங்ஸ். ஐ திங்க் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ண போகிற ஒரு தளபதி விஜய் படமாக இருக்கும். அண்ட் ரொம்ப சண்டை மட்டுமே இல்லாமல் அவரோட சேஷ்டைகள், அந்த அஷ்டகோணங்கள், அந்த லீலைகள், அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஒய்ஃப் வேற சந்தேகப்படுறாங்க ஹஸ்பண்டை. இன்னொரு பக்கம் வந்து ஹஸ்பண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ த ஹோல் டைமென்ஷன் விஜய் படங்களில் பொதுவாகவே நம்ம பார்க்கறது வந்து டபுள் ஆக்ஷனாக இருந்தால் கூட பெருசாக வேரியேஷன் இருக்காது. ஏடிஎம்ல அஃப்கோர்ஸ் இருந்துச்சு. பட் இங்கே த அப்பா பையன் இஸ் கோயிங் டு பி a huge factor to ponder upon and it's going to be exciting. பேசி ரேசி மாசி தளபதி ஃபிலிம் is getting ரெடி. எப்பயோ ஒரு மெஸ், அந்த மெஸ்ஸை கிளீன் அப் பண்ண போய் அது ஒரு லூப்புக்குள்ளே மாட்டி, இந்த லூப்லேருந்து வெளியே வந்து திரும்ப நாட்டை காப்பாற்றி, சொல்லும் போதே பிரமாதமாக இருக்கு.